சங்கர ஹரஹர சங்கர காந்தி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, நாளை பிப்ரவரி 8 சப்தமி திதி. இந்த ஒரு நாளானது சூரிய பகவானின் முழு அருளும் கிடைக்கக்கூடிய மிக அபூர்வமான ஒரு திதியாக இருக்கும். சப்தமி நாள்ல நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தடைகள் அனைத்தும், நோய்கள், தடைகள், நிதி பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், குடும்ப கழகங்கள், இது அனைத்தும் மெதுவாக குறைந்துவிடும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் திரும்ப தொடங்கும். இந்த ஒரு அதிசய ஒரு மந்திரம் என்ன, அதை நீங்க எப்படி சொல்லணும், எவ்வளவு முறை சொல்ல வேண்டும், அதை சொன்னால் என்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சப்தமி திதியின் பிரபஞ்ச சக்தி. சப்தமி திதி அப்படிங்கிறது சூரியனோட ஆற்றல் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் உடனடியாக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும், உடல் பலத்தை அதிகரிக்கும், மன உறுதியை கொடுக்கும், வீடு குடும்பத்துல நல்ல ஒரு ஒளியை சேர்க்கும், தடைப்பட்ட வேலைகளை நகர்த்தும், நிதி அதிர்ஷ்டத்தை நமக்கு அதிகரிக்க வைக்கும். சூரிய பகவான் வாழ்க்கை சக்தியின் அடையாளமாகவும் அவரின் அருள் நேராக உங்களுடைய வீடு முழுவதும் நோக்கி வருவதற்கான ஒரு நாளாகவும் இதை அமைத்திருக்கிறார். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இதை நீங்க செய்துவிட வேண்டும். நீங்கள் முதல் வேலையாக கண்களை திறந்தவுடன் அப்படியே படுக்கையறையிலிருந்து இருந்தபடியே 5 வினாடிகள் உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள். அப்போது நீங்க மெதுவாக சொல்ல வேண்டியது, இன்றைய சூரிய சக்தி என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பட்டும். இதுவே சப்தமி நாளின் துவக்க பூஜையாக இருக்கும். இன்று நீங்க சொல்ல வேண்டிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மெதுவாக கூறணும். 21 முறைகள் நீங்க கூற வேண்டும். அதுவும் காலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய 5:30 மணிலிருந்து 8 மணிக்குள் நீங்க இந்த ஒரு இடைவெளியில நீங்க கூற வேண்டும். இது சூரியனை நோக்கி, கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டு கூறினீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இதை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, மெதுவாக மனதில் கவனத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் உங்களுடைய ஒளியானது சூழ்ந்திருக்கிறது என்ற கற்பனைக்குள் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களது நாளை முழுமையாக மாற்றும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கும். இதை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய கால் முகங்களை கழுவிக்கொண்டு ஒரே ஒரு கண்ணாடி சாதாரண தண்ணீர் கையில பிடித்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஏன் அப்படின்னா, தண்ணீரானது சூரிய சக்தியை வேகமாக உடலில் உறிஞ்ச பயன்படுத்தக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு முறையாக இருக்கும். மந்திரத்தை சொல்லிட்டு அந்த ஒரு தண்ணீரை மெதுவாக குடிக்கணும். இதனால் உங்களுக்கு உடலுக்குள்ள மிக பெரிய அளவுல அமைதி ஏற்படும். நரம்பு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும். தீராத நோய் நொடிகள் கூட இதை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரமாக இருக்கும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க தவறாம கூறி பாருங்க. ஓம் ஆதித்யாய நமகா, ஓம் ஆதித்யாய நமகா, இதுதான் அந்த ஒரு மந்திரம். இதை நீங்க 21 முறைகள் கூறணும். இந்த ஒரு மந்திரமானது சப்தமி நாளின் 10 மடங்கு பலனை அளிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு லேசா தெரியலாம். அதான் இதை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இது நிதிநிலையை சீராக்கி வேலை பக்கியத்தை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மனநிலையிலான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரம். எனவே இதை நீங்க இந்த ஒரு நாள்ல தவறாம கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டும் உங்களுடைய வீட்டை விட்டும் நிச்சயமாக விலகிவிடும். இதை நீங்க காலையில சூரியனை பார்த்து நீராக கூறினீங்க அப்படின்னா அவ்வளவு சக்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.